ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நடிகர் விஜயின் தாவேக அரசு என்னென்ன பித்தலாட்ட வேலைலாம் செய்யுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2 லட்சம் ரூபாய் வரை விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும் என மகாராஷ்டிர மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கான திட்டத்திற்கு முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டோட முதுகெலும்பாக இருக்கிற விவசாயிகளோட கடனை அவங்க தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி யாருக்கும் சொல்லலை. ஆனால் அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி முழுமையான அளவுக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி விஜய் அவர்கள் தான் வாய்களே வாக்குறுதி கொடுத்தார். இப்பொழுது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதில் பித்தலாட்டம் பண்ணி அதிகபட்சமாக 50,000 அளவில் தான் அவர் தள்ளுபடி பண்ணார். அது ஏன்னா அது ரிசர்வ் பேங்க் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அதனால் அதில் இப்போதைக்கு போல் தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னென்னா அதே மகாராஷ்டிராவுடைய பாஜக அரசு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரை அவங்க முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது இங்கே நடிகர் விஜயோட தாவேக அரசு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பித்தலாட்டம் பண்ணுங்கிறத நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்குன்னு ஒரே ரிசர்வ் பேங்க் தான் இருக்கா, இல்லை தமிழ்நாட்டுக்கு வேறு ரிசர்வ் பேங்கு, மகாராஷ்டிராவுக்கு வேறு ரிசர்வ் பேங்காக இருக்குது? அதப்படி அங்கே மட்டும் எந்த ஒரு கட்டுப்பாடு விதிக்காத ரிசர்வ் பேங்கு தமிழ்நாட்டு அரசுக்கு மட்டும் இந்த தாவேக நடிகர் விஜயோட அரசுக்கு மட்டும் எப்படி கட்டுப்பாடு விதிச்சு? இதை ஒரு காரணமாக சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு விவசாயிகளை வஞ்சிக்கிறது பெரிய கண்டனத்துக்குரிய